Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தொடர் விடுமுறையை கொண்டாட தமிழக கேரள எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள பாலக்குருவிக்கு குடும்பமாக சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இங்கு மது பாட்டில்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள், சோப்பு, ஷாம்பு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் ராஜன் வழங்கியதை பார்க்கலாம். தென் தமிழகத்தில் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் என்பது உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. அதேபோல் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள ஆரைங்காவு பாலருவியும் அதேபோல் உலகளவில் ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. அதாவது இந்த பாலருவியை பொறுத்தவரை சீசன் காலம் என்பது வருடந்தோறும் தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதலிருந்து இந்த சீசன் நாட்களாக கருதப்படுகிறது. அதாவது குற்றாலத்தில் பொறுத்தவரை ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாகும். அதே போல்தான் இந்த பாலருவியிலும் சீசன் என்பது இந்த 3 மாதங்கள் நீடிக்கும். மேலும் வருடம் முழுவதும் அருவியில் தண்ணீர் விழுந்தாலும் இந்த சீசன் காலங்களில் தான் நாடெங்கிலும் இருந்து இந்த அருவிக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்வார்கள். இந்த குற்றாலத்தில் எந்த மாதிரியான லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்களோ அதே போல்தான் இந்த பகுதிக்கு பாலருவிக்கும் சுற்றுலா பயணிகள் வருகை என்பது தொடர்ந்து அதிகரிக்கும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலிருந்து அதிக அளவு மழை பெய்து வருவதால் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை என்பது நீடித்து வருகிறது. இதனால் அந்த அருவிகளில் குளிக்க முடியாததால் இங்கு உள்ள இந்த தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள பாலருவிகள் குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த அருவிக்கு படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக தொடர் விடுமுறை நாட்களை கொண்டாடுவதற்காக இந்த பாலருவியில் குடும்பமாக தங்களது விடுமுறை நாட்களை கழித்து வருகின்றனர். இது நாட்டிலே உயரமான அருவியாக கருதப்படுகிறது. மேலும் அந்த அருவி என்பது பால் போல் மேலிருந்து கொட்டுவதால் இதுக்கு பாலருவி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு இது முழுக்க கேரள வனத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வருகிறது. மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் நாம் வைத்திருக்கும் வாகனங்கள் வர முடியாது. அந்த பிரத்யேகமாக அந்த வனத்துறை சார்பில் ஒரு வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வாகனத்தில் தான் வர முடியும். ஒரு நபர் அந்த அருவிக்கு குளித்து செல்வதற்கு ஒரு நபருக்கு 70 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சிறுவருக்கு 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. மேலும் தற்போது ஆன்லைன் மூலமாகவும் டிக்கெட் பதிவு முறை என்பது தற்போது கேரள அரசு தொடங்கியுள்ளது. இதனால் குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அங்கு குளிக்க முடியாததால் தற்போது இந்த பாலருவியில் குவிந்து வருகின்றனர். மேலும் அந்த மெயின் ரோடு பகுதியில் இருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டருக்கு தொலைவில் ஒரு அடர்ந்த வனப்பகுதிகள் இந்த பாலருவி அமைந்திருப்பதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு பகுதிக்கு சென்று இந்த அருவிக்கு செல்வதால் மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று இருக்குது என்று சொல்கின்றனர். மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் முற்றிலுமாக மது அருந்திவிட்டு வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள், சோப்பு, எண்ணெய் உள்ளிட்ட பொருட்களும் கொண்டு வருவதற்கு முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த அடர்ந்த வனப்பகுதியில் இந்த பாலருவியில் குளித்து செல்வதால் ஒரு புத்துணர்ச்சியும் மனதுக்கு ஒரு இதமான சூழல் நிலவுகிறது என்று தெரிவிக்கின்றனர். ராஜன், நியூஸ் 7 தமிழ், பாலருவியில் இருந்து.